அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத கடனாக இருந்தாலும் சரி, இந்த எளிமையான தாந்திரிகத்தை செய்து பாருங்கள், உங்கள் கடன் முழுவதும் காணாமல் போகும். இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக செய்யலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது, உடனே பலனை தரக்கூடியது. நீங்க பேங்க்ல லோன் வாங்கி இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனியார் கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, தெரிந்தவர்கள் உறவினர்கள் கிட்ட நீங்க கடன் வாங்கி இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல நகைகள் மற்றும் சொத்துக்களை அடகு வச்சுட்டு அதை மீட்க முடியாம தவிக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். கடன் பிரச்சனை உடனே தீர்வதற்கான ஒரு அற்புதமான மேஜிக் நம்பரை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். இந்த சிம்பிளான தாந்திரீகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், எல்லா கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் மற்றும் பணவசிய முறைகள்ல சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் கடனை தீர்க்க முடியுமா, பணம் வருமானு கேட்கிறாங்க. எல்லாரும் கிடையாதுங்க, சில பேர் கேட்கக்கூடியது. இதற்கான பதிலையும் நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய இந்த தாந்திரிக முறைகள் அல்லது எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் அது பணத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிகங்கள் கொடுக்கும். சோ பணவரவை அதிகரிக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம எல்லார்கிட்டயுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க. ஆனால் அதை சரியான இடத்துல காட்டும் பொழுது மட்டும்தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கும். அடுத்ததாக, எந்த ஒரு கடன் தீர்க்கும் பரிகாரங்களாக இருந்தாலும் அதை செவ்வாய்க்கிழமையில் செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் தாங்க செய்யணும். குறைந்தபட்சம் 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கடன் முழுவதையும் நீங்க அடைச்சிருவீங்க. 6 செவ்வாய்க்கிழமைகள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தாலே போதும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா செவ்வாய் ஹோரை நேரம் மிகவுமே விசேஷம். செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. எல்லா செவ்வாய்க்கிழமைகளுக்கும் இதுதாங்க செவ்வாய் ஹோரை நேரம். வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளுக்கு நீங்க செய்யணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. தவிர்க்கவே முடியாத காரணத்தினால நடுவுல ஒரு வாரம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, தவற விட்டுட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். மொத்தம் 6 செவ்வாய்க்கிழமைகள் நீங்க செய்யற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்க 2 செவ்வாய்க்கிழமையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தட ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த தாந்திரிகத்தை செய்வதுதாங்க முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுக்கான காரணம், செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கு உகந்த நாள். அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா பூமிகாரகன் மற்றும் ருணகாரகன். ருணம்ன்ற வார்த்தைக்கு கடன் அப்படின்னு பொருள். நம்முடைய கடன் முழுவதும் தீரணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு தேவை. கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான மைத்ரேய முகூர்த்தங்கள் கூட பார்த்தோம்னா இந்த செவ்வாய் பகவானை அடிப்படையாக வைத்து வருவது தாங்க. அதனால தாங்க கடன் தீர்க்கும் பரிகாரங்களை செவ்வாய்க்கிழமையில், அதுவும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் செய்வது நமக்கு முழுமையான பலன்களை விரைவாக கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால செவ்வாய் ஹோரை
முறை நேரத்தை உங்களால பயன்படுத்த முடியலனா நீங்க கவலைப்பட வேண்டாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடனை தீர்க்கும் பரிகாரமாக இருப்பதனால நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதையெல்லாம் மொத்தமா நீங்க கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்போ பேங்க்ல நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க, ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க, பிரைவேட்டா இன்னொருத்தர் கிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னா மொத்தம் 15 லட்சம் ரூபாய். இதை தாண்டி நகைகளை ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அடமானம் வச்சிருக்கீங்கன்னா மொத்தம் 20 லட்சம் ரூபாய். சோ இந்த மொத்த அமௌண்ட்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். தோராயமாகலாம் நீங்க எழுதக்கூடாதுங்க. கரெக்டா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவோ அதை நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பிரியாணி இலை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு பிரியாணி இலை நமக்கு தேவை. ஓட்டைகள் இல்லாத, கிழியாத, ஓரளவிற்கு நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு கூட கிடையாது, ஓரளவிற்கு கிழியாமல் நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. பிரியாணி இலைக்கு அதீதமான வசிய சக்தி உண்டு. இந்த பிரியாணி இலையில் நம்முடைய கடன் தொகை மற்றும் ஏஞ்சல் நம்பர் எழுதுவதற்கு சிவப்பு நிற பேனாவை நீங்க எடுத்துக்கோங்க. ரெட் கலர்ல மட்டும் தாங்க நம்ம எழுதணும். சிவப்பு நிறம் செவ்வாய் பகவானுக்கு உரியது, அதனால ரெட் கலர் மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற கலர்ல எழுதக்கூடாதுங்க. ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த பிரியாணி இலையில் ரெட் கலர் பெண்ணால கடன் தீர்க்கக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கணும். 729999 729999 இந்த நம்பரை நீங்க எழுதிட்டு அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை நீங்க எழுதுங்க. 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா நீங்க 20 லட்சம்னு நம்பர்ஸ்லயும் எழுதலாம், அல்லது 20 லட்சம்னு எழுத்துக்கள்லையும் நீங்க எழுதலாம். எப்படி வேணாலும் நீங்க எழுதுங்க. ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினால் போதும். அதற்கு பிறகு கொஞ்சமா நீங்க காய்ந்த மிளகாய் விதைகளை எடுத்துக்கோங்க. நிறைய தேவை கிடையாதுங்க, கொஞ்சம் இருந்தாலே போதும். நீட்டு மிளகாய், குண்டு மிளகாய் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காய்ந்த மிளகாயின் விதையை தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். பச்சை மிளகாய் விதையை எடுக்க கூடாதுங்க. பிரியாணி இலையில் நம்ம எழுதி வச்சிருக்க ஏஞ்சல் நம்பர் மற்றும் கடன் தொகைக்கு மேல கொஞ்சமா இந்த மிளகாய் விதையை வச்சு அதை நீங்க எரிக்கணும். கேண்டில் அல்லது அகல் விளக்குல நீங்க எரிக்கலாம். இந்த மிளகாய் விதைகள் முழுவதுமாக எரியணும்னு கிடையாதுங்க, லைட்டா அதன் மீது நெருப்பு பட்டாலே போதும். அதாவது இந்த மிளகாய் விதைகள் அந்த கடனை அழிப்பதாக ஐதீகம். வீட்டுக்குள்ள அல்லது வீட்டுக்கு வெளியேன்னு எங்க வச்சு வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். பிரியாணி இலை எரிந்தவுடன் அந்த இலை மற்றும் அந்த விதைகளை டஸ்ட்பின்ல நீங்க தூக்கி போட்டுருங்க, குப்பை தொட்டியில நீங்க போடலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். மிக மிக எளிமையானது. 6 செவ்வாய்க்கிழமைகள் இதே போல தொடர்ந்து நம்ம செய்யணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பலன்கள் அனுபவ ரீதியாக உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.